குட் மார்னிங் மக்களே. என்னடா இவள் டிவி காமிச்சு நின்றுட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஆக்சுவலி அத்தைக்கு செம்ம வேலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசை வேறு. ஸோ நிறையா வெரைட்டிஸ் வேறு பண்ணணும். அதனால் ஒரு நல்ல சாங்ஸோடு ஆரம்பிப்போமேன்னு சொல்லிட்டு டிவி எடுத்துகிட்டு நம்ம தமிழ் மெலடி சாங்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவி பார்த்துட்ருக்கேன். நம்ம ஜிவி பிரகாஷோட சாங்ஸ்லாம் கேட்போம். ஹலோ மாமியாரே, என்ன இது வரிசையா கடை போடுற மாதிரி அடுக்கி வச்சிருக்கீங்க? அமாவாசை இல்லம்மா, சாப்பாடு வேற ஏதாவது சாப்பாடு இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஓகே, எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இனிமேல் சமையல் பண்ண ஆரம்பிக்கணும். என்ன செய்ய போறீங்க? மெனு சொல்லுங்க கேப்போம். தண்டைக்கீரை பொரியல், பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், தக்காளி பச்சடி, பாயாசம், அவ்வளவுதான். அப்பளம். ஓகே ஓகே. ரசமா? ஓகே ஓகே. சரி ஓகே, சட்டு புட்டுன்னு செய்யுங்க. டைம் ஆகுது, மணி இப்பயே 10:30 ஆச்சு. ஓகே ஓகே. சரி பண்ணுங்க பண்ணுங்க. நான் இடையில வந்து அப்பப்ப டிஸ்டர்ப் பண்றேன் உங்களை. போடுங்க. அந்த சாயங்காலம் போட்டுருந்தேன். இந்த சமையல் பண்ணிருக்கேன். ஓகே, அடடா, என்னங்க அத்தை வரிசையா அடுக்கி வச்சிருக்கீங்க? அப்பதான் காய் அடுக்கி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா இப்ப என்னென்னமோ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களே. எல்லாத்துக்கும் சாப்பாடு வேற சாப்பாடு கொடுக்கணும். சரி, சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். சரி காட்டுங்க பாப்போம். சாதம், ஆஹா, சாம்பார், ஓகே, ரசம், சூப்பர், கீரை பொரியல், ஓகே, வாழைக்காய் வறுவல், தக்காளி பச்சடி, பாயாசமா, ஓகே, அப்பளம், ஓகே, தயிர், ஓகே ஓகே ஓகே. இப்ப டிஃபன் கேரியர்ல பேக் பண்ணுமா? ஓகே, சரி பேக் பண்ணுங்க சீக்கிரம், அவங்களுக்கு கொடுக்கணும்ல. இது 2 பேத்துக்காத? ஆமாய்யா. இந்த சாதம் ஆகிட்டே இருக்குது. நீ அடுத்த ரவுண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு இப்போ மணி 12 ஆயிடுச்சுல்ல. கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு